என்னோட பொண்ணு தான் இறந்து போனது. இப்போ இந்த கோரிக்கை இப்போ வந்து எதுக்கு வைக்கிறேன்னா, என் கணவர் மேல தான் இப்போ கோரிக்கை நான் வைக்கிறேன். என் பொண்ணு இறந்து போயிடுச்சு. நேத்து போஸ்ட்மார்டம் பண்ணி குழந்தைய என் கண்ணுல இன்ன வரைக்கும் காட்டவே இல்ல நேத்துலாம். எனக்கே தெரியாம பின்வாசல் வழியா என் குழந்தைய ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போய் நான் இங்கிருந்து போறக்குள்ள நான் இங்கிருந்து ஃபோன் பண்றேன் அவருக்கு இடையில. எங்க ஆம்புலன்ஸ காணோம். அம்மா எனக்கே தெரியாம அந்த குழந்தைய வாங்கிட்டு போயிட்டீங்களா? அப்படின்னு சொன்னங்காட்டி ஃபோனை கட் பண்ணி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் பின்னாடி கார் பிடிச்சி கரெக்டாக ஒரு 8 மணிக்கு நாங்கள் போக நாங்கள் ஃபோன் எல்லாத்துக்கும் சொந்தக்காருக்கு ஃபோன் பண்ணுறப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம்னு தான் சொன்னாங்க. நாங்கள் இங்கேருந்து அங்கே போகிறக்குள்ள அம்மாவோட சம்மதமே என்னோட சம்மதமே இல்லாமல் என் பிள்ளைய வந்து எரிச்சிட்டாங்க. குழந்தைய நான் கண்ணில் பார்க்கவே இல்லை. என்கிட்ட ஒரு என்னோட சம்மதம் என்னன்னு கூட கேட்கவும் இல்லை. என்னோட சம்மதம் என்னன்னு வாங்கவே இல்லை. இந்த சைட்லேருந்து என்னன்னா நாங்கள் ஃபர்தராக எதுவும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா திடீர்னு ஏதோ டேட்டாஸ் தேவைப்படுதுன்னா பாப்பாவோட உடல் இப்போ திடீர்னு என் குழந்தையோட மறக்காம ஒரு ஏதாவது அது வந்து எடுத்து செக் பண்ணணும், குழந்தையோட நோண்டி எடுக்கணும் அப்படின்னா குழந்தையோட பாடி எங்ககிட்ட இல்லை. என்னோட சம்மதமே இல்லாம வந்து குழந்தைய வந்து எரிச்சிட்டாங்க. இப்போ திடீர்னு எனக்கு அது தேவைப்பட்டா நான் எங்க போறது? திடீர்னு மறக்கா குற்றம் யாராவது மேல இருந்ததுன்னா நான் கண்டுபிடிக்கிறது யாரை வச்சு நான் கண்டுபிடிக்கிறது? எதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறது? அதுவும் இல்லாம பெத்த தாய் கிட்ட குழந்தைக்கு காட்டவே இல்லை. முதல்ல வந்து கணவர் மேலேயும் நான் குத்தம் சொல்லுவேன், கணவர் கூட இருக்கிறவங்க சொந்தக்காரவங்க மேலேயும் நான் குத்தம் சொல்லுவேன். அவங்க எல்லாமே சொல்லிதான் பெத்த தாய் எங்கிட்டயே காட்டாம பின்வாசல் வழியா எடுத்துட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள அவங்க கிட்ட இன்னும் இந்த 1 மணி நேரத்துல கணவர்கிட்ட என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல. பேசி எனக்கே தெரியாம நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னங்காட்டி என்கிட்டயே சொல்லாம அவரு எனக்கே தெரியாம அவர் கையெழுத்து போட்டு பாடி வாங்கிட்டு போயிருக்காங்க பாப்பாவை. ஏன்னா நேத்து சம்பவம் நடக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்களும் இருந்தீங்க. அங்கதான் ஏன் நீங்க உள்ள போகல? உள்ள விடல. இந்த பக்கம் நாங்க எங்ககிட்ட பேட்டி கேட்டு இருந்தப்ப இந்த பக்கம் நாங்க பேசிட்டு இருந்தோம். அக்கா வந்து அழுதுட்டு இருக்கேன், என்னால முடியல, தலை சுத்தல் வேற, உட்கார்ந்துட்டு இருக்கேன். எல்லாம் அந்த பக்கம் வந்து எல்லாம் இதை வச்சு மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை. எங்க சொந்தக்காரங்க யாரும் அந்த சைடே விடல. நாங்க எல்லாருமே இந்த பக்கம் தான் இருந்தோம். அந்த பக்கம் எல்லாம் இவங்கள மட்டும் விட்டுட்டாங்க. கணவரோட வீட்டுல இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களும் எல்லாருமே அந்த சைட்ல தான் இருந்தாங்க. எங்களை மட்டும் இந்த சைடு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதையே அப்படி பண்ணணும். நேற்று ஆரம்ப நேரத்துல வந்து பண்ணவங்களுக்கு தெரியாதுங்க. உள்ள ஏத்துனது எங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல நான் அந்த வீடியோல கூட பாருங்க, அந்த வீடியோல அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. நாங்க எல்லாம் ஒருத்தர் கூட அதுல இல்ல. இல்லமா நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னது உடலை வாங்க மாட்டோம், எங்களுக்கு நீதி கிடைச்சது மட்டும் தான் நாங்க ஒரே நிமிஷம் அப்ப சொன்னீங்க. ஆனா அதுக்கு அப்புறம் என்ன சொன்னீங்கன்னா நாங்களும் சம்மதிச்சிட்டோம். நீங்க சொன்னது நாங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அதுக்கப்புறம் நாங்களும் சம்மதிச்சிட்டோம், பாடி வாங்க போறோம் தான் நீங்க பாடி வாங்க சொன்ன மாதிரி அப்ப சொல்லி நான் என்ன சொன்னா என் பிள்ளைக்கு நீதி வேணும். அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் என் பிள்ளையோட பாடியை நான் வாங்கி அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் அடக்கம் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் வாங்க மாட்டேன், நான் கையெழுத்து போட மாட்டேன்னு இன்ன வரைக்கும் எந்த நான் பேப்பர்ல கையெழுத்து நான் போடவே இல்லை. குழந்தைய நான் கொண்டு போயிட்டாங்களே, பின்னாடி நாங்க கார்ல போனோம், நாங்க போறக்குள்ள எரிச்சிட்டாங்க. அதை நாங்க கேட்கறதுக்கு போனதுக்கு என்னை அடிக்கிறதுக்கு வராங்க. எதுக்கு அடிக்கிறதுக்கு வரணும்? என்னை வந்து கையெழுத்து போட சொன்னாங்க. நான் கையெழுத்து போட மாட்டேன், நான் என் குழந்தையோட பாடியை நான் வாங்க மாட்டேன். அவனுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், சிஎம் வந்து எங்கிட்ட பேசணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு நாங்கெல்லாம் கொண்டிருந்தோம். ஆனா அது லாஸ்ட் வரைக்கும் நேற்று நடக்கல. நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னோன்னே எனக்கே தெரியாம கணவரை கூட்டிட்டு போய் உள்ள வச்சு கையெழுத்து போட்டு எனக்கே தெரியாம அவரை பாப்பாவை தூக்கிட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. அது பின்வாசல் வழியா எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு வார்த்தை எங்க கிட்ட யாருக்கிட்டையும் சொல்லவே சைன் நான் போட மாட்டேன்னு நான் சொன்னதுதான். இதான் பிரச்சனை, வேற எந்த பிரச்சனையுமே இல்ல. சைன் நான் போட மாட்டேன். உடலை கொண்டு போகும்போது கூட பின்வாசல் வழியா கொண்டு போகல, நீங்க நின்னுட்டு இருந்தீங்க, எல்லாருமே உட்கார்ந்து இருந்தீங்க, அந்த வழியா தான் கொண்டு போனாங்க. பின்வாசல் வழியில பின்னாடி இந்த சைடு எல்லாமே மறைச்சிட்டாங்க. மறைச்சு கயிறெல்லாம் வச்சு எல்லாம் கட்டி இந்த பக்கம் எல்லாம் கூட்டம் இருக்குது, இந்த பக்கம் நாங்க எல்லாமே நின்றுட்டு இருக்கோம், அந்த சைட்ல வச்சு அப்படி கொண்டு போயிட்டாங்க. அப்ப சரி அப்படிதான் கொண்டு போறாங்கன்னா என் பையனையும் சேர்த்து உள்ள கூட்டிட்டு போறப்ப பெத்த தாய் அங்கேயே தான் அப்ப நான் இருக்கேன், என்னை வந்து உள்ள கூட்டிட்டு போக வேண்டியதானே, ஏன் என்னை கூப்பிடல? எங்கிட்ட சொல்லவே இல்லையே. சரி நான் தான் உட்காந்து தலை சுத்தல உட்காந்துருந்தேன்னா இத்தனை சொந்தக்காரவங்க இருக்காங்க, அவங்க முன்னாடி சொல்லலாம்ல, அவன் ஏன் சொல்லல? யாருமே இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நேத்து நாங்களும் கண்டிப்பா இருந்தோம். நீங்க வந்து ஒரு பக்கமா உட்கார்ந்து இருந்தீங்க, நீங்க உள்ள போகல. நீங்க ஏன் உள்ள போக முயற்சிக்கல? உள்ள விடல. நான் அது இல்லாம எனக்கு தலை சுத்தல எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு ரொம்ப இன்னுமே முடியல. ஹாஸ்பிட்டல் நேற்று காலையில எல்லாம் போய் முந்தானத்து காலையில போய் பல்ஸ்ல ஜாஸ்தியா இருக்குதுன்னு இருக்காங்க. அதனால ரொம்ப தலை சுத்தல எனக்கு. இன்ன வரைக்குமே நான் 5 நாள் ஆச்சு சாப்பிட்டு, இன்ன வரைக்கும் நான் சாப்பிடவே இல்லை. சாப்பிடாம எல்லாருமே இப்படிதான் வந்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வரைக்கும் குழந்தை கண்ணில் காட்டல, எரிக்கிறப்ப கூட கண்ணில் காட்டல. யாரை கேட்டு எரிச்சாங்க? போனோம், குழந்தைய கொண்டு போயிட்டாங்கன்ட்டு நாங்க போன் பண்ணா போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. நான் லாஸ்ட் டைம் பாப்பாவை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அழுதுட்டே நாங்கெல்லாம் இங்கிருந்து காரை வச்சு நாங்க போறோம்.
போறக்குள்ள நாங்க இங்கிருந்து போறக்குள்ள நாங்க வந்துட்டு இருக்கோம்னு எல்லாத்துக்குமே அங்க தெரியும். அதுக்குள்ள ஏன் நான் போறக்குள்ள எரிக்கணும்? ஏன் ஒரு மணி நேரம் வெயிட் பண்றது, ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்றது, எதுக்கு எரிக்கணும் குழந்தைய? அது குழந்தை தானே அது, ஏற்கனவே அது ரொம்ப நொந்துருச்சு, அது எதுக்கு எரிக்கணும்? ஏற்கனவே வந்துருக்குன்னா என்னமா காரணம்? என்ன காரணம்? அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்ன வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். 2 பேர் கடத்தி கொண்டு போய் சொல்றீங்க, என்ன காரணம்? 2 பேர் கடத்தி கொண்டு போய் ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்காங்க. அந்த கடத்திட்டு போகும்போது நீங்க வந்து இப்ப இது ட்ரிங்க்ஸ் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 4 மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து கேள்வி ம். 4 மணிக்கு சம்பவம். அந்த மிஸ்டர் கார்த்திக் சொல்லி ஒருத்தர் உங்க கூட இருந்திருக்காரு. ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு வாங்கி கொடுக்க 5 மணில சொன்னது தகவல். அதுல இருந்து வந்து நீங்க அடுத்த மறுநாள் வரைக்கும் நீங்க வந்து இதுதான் இருந்திருக்கீங்க, போதையில இருந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? இதுக்கு என்ன எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, நான் அங்க அந்த வீட்டுக்கு நான் போய் 1 மாசம் தான் ஆகுது. சரிங்க, அந்த இருங்க நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஆரம்பத்துல சொன்னாதானே உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்ப வந்து எல்லாம் தேவையில்லாத நிறைய வருது வெளியே. இப்ப வந்து நாங்களே குழந்தை போயிடுச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கிறப்போ புதுசா என்ன இது கட்டுக்கதை. இத்தனை நாள் அப்ப இத்தனை வருஷமா இவங்களே எங்க கூட இருக்கிறாங்க. என்னை பத்தி எல்லாத்துக்குமே இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். எதுக்கு அவங்க தேவையில்லாத பேசணும்? அப்ப என்ன அவங்களுக்கு சப்போர்ட்டா? பெத்த தாய் குழந்தைய இழந்துட்டு நாங்களே இங்க உட்காந்துட்டு இருக்கோம். நேரா பார்த்து உட்காந்து இது குழந்தைய இழந்துட்டு நாங்க இங்க உட்காந்துட்டு இருக்கிறோம். இழந்து உட்காந்துட்டு இருக்கிறப்போ ஒரு லேடி, அவங்களும் ஒரு பொம்பளை தான், அவங்களுக்கும் குழந்தை இருக்குது. அப்ப எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுல உடந்தே இருக்கா? தேவையில்லாம எதுக்கு இது பேசணும்? இப்போ என்னன்னா ஒரு நிமிஷம், இந்த குழந்தை வந்துட்டு சாயந்தரம் 5 மணிக்கு காணாம 5:30 மணிக்கு. ஆனா நீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்க அப்பா வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துதான் தொலைவிருக்காரு. நீங்க அது வரைக்கும் வந்து இந்த குழந்தை மிஸ் ஆனது கூட தெரியாம நீங்க எப்படி இருந்தீங்க? எப்படி சொல்றது, இது வந்து இத்தனை நாள் நான் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். அவர் வந்து ஃபுல்லா தண்ணி அடிப்பாரு. சரிங்களா, நான் சொல்லிடுறேன். நான் அவர் தண்ணி அடிக்கிறப்போ என்ன பண்ணிருக்காரு, முந்தானத்து அவர் குழந்தை காணாம போறக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கருப்பு கலர் ஜூஸ் என்னமோ ஜூஸ்ல வந்து வாங்கி கலந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்திருக்காரு. அது எங்களுக்கு தெரியாதப்ப என்ன பண்ணிருக்கேன், எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு 2 மணி இருக்கும். 2 மணிக்கு எந்திரிச்சு சரி ரொம்ப தொண்டையில வந்திருக்கு, சரி ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் இருக்கு, அதை எடுத்து ஒரு முடக்கு தான் குடிச்சு, அது குடிச்சு அது ஒரு மாறு இருந்ததுன்னு சொல்லி அப்போதே அதை தூக்கி அதை வச்சு போட்டு அந்த டைம்ல எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு மாதிரி தலை சுத்தி வந்து நான் படுத்துட்டு இருந்தப்ப அந்த பாப்பா என்ன நிற்குது, கடைக்கு போயிருக்கான். அந்த டைம்ல இந்த மாதிரி ஆகும்னு எனக்கு தெரியாது. இவன் எதுக்கு வாங்கி அதை கலந்து வீட்டுக்குள்ள வைக்கணும்? இதே குழந்தை எடுத்து குடிச்சிருந்தா என்ன ஆகுறது சொல்லுங்க? இப்போ நீங்க அதே வீட்டுக்குள்ள பியர் பாட்டில், வாட்டர் பாட்டில், சரக்கு இதெல்லாம் இருந்தது. ஒரு போட்டோ ஒண்ணு வெளியாயிருக்கு. அது நீங்க பாத்துட்டீங்களா என்னன்னு தெரியாது. அது வந்து ரெகுலரா இருக்கு. உங்களுக்கு வந்து மது பழக்கம் தொடர்ச்சி இருந்துட்டு இருக்குது அப்படின்றது சொல்றவங்க 1000 சொல்லாங்க சார். இப்போ நான் சொல்றவங்க 1000 சொல்லலாம். இத்தனை நாள் இதெல்லாம் வெளியே வராதது இப்ப எதுக்கு வரணும்னு தான் நான் இப்ப அந்த வீட்டுக்கு போய் 1 மாசம் ஆகுது. அந்த 1 மாசத்துல என்னை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த 10 வருஷமா அவங்க கூட நான் இருக்கேன். அந்த ஆள் என்னென்ன பண்றான்னு எனக்கு தான் தெரியும். 10 வருஷமா அவங்க வந்து பாக்குறாங்களா வீட்டுக்குள்ள? நான் என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியுமா? முதல்ல வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுமா? உங்க வீட்டுக்கும் அந்த கடைக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு 75 மீட்டர். அதான் ஒரு செவ்வறு தாங்க. வந்துட்டு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த லைன் வீடு, அதுலதான் நீங்க கூட இருக்கீங்க. கார்த்தி அங்க இருந்துக்காரு. அங்க இருந்து வீடு மாத்தி வந்து அடுத்த தெருவுக்கு ஒரு கட்டு அதை தாண்டி வந்து மெயின் ரோடு கிட்ட வந்தா மட்டும் தான் அந்த கடை இருக்குது. ஆமா, அதுதான் நல்ல ஒரு செவ்வறு. இந்த பக்கம் இந்த சந்திலையும் போலாம், நம்ம அந்த பக்கம் 2 கட்டு இருக்கு உங்களுக்கு. இப்படியும் போலாம் உங்களுக்கு, இந்த சந்திலையும் போலாம். 2 கட்டு இருக்கு உங்களுக்கு. நான் போயிட்டு இங்க பாருங்க, இந்த பக்கம் ஒரு மண் ரோடு இருக்கு, இதுலயும் போலாம். இதுலயும் போனா இந்த பக்கம் ஒரு கடை இருக்கு, இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கமே 2 கடை இருக்கு, இந்த பக்கம் ஒரு கடை இருக்கு. இந்த மண் ரோட்ல வந்துட்டு ஊர்ல இருந்து வந்துட்டு ஆக்சுவலா விடுமுறைக்கு தான் இங்க வந்ததா சொல்றாங்க. விடுமுறைக்கு வரைக்கும் நாங்க இங்க இருந்து காலி பண்ணிட்டு போய் 1 மாசம் தான் ஆச்சு. அந்த வீட்டுல அங்க பின்னாடி சைடுல நான் குடியிருந்தேன். இங்க இருந்து நான் போய் 1 மாசம் தான் ஆச்சு. 1 மாசத்துல என் புள்ள ஊர்ல மேட்டூர்ல போய் இருந்தா லீவுக்கு இருந்துட்டு வந்து 1 வாரம் 10 நாள் தான் ஆச்சு என் புள்ள. அதுக்குள்ள அவங்க காலி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இந்த செய்தியாளர்களை சந்திப்பு நீங்க வந்து சூலூர்ல அந்த நீங்க இருந்த வீட்டுல வைக்காம இங்க வந்து வைக்கிறதுக்கான காரணம்? இங்கேயே வச்சுக்கலாம், எதுக்கு அங்க வைக்கணும்? அங்க நாங்க போகல, கண்ணமலைக்குள்ள இருந்தோம். இந்த வீட்டை காலி பண்ணிட்டு அங்க போயிட்டீங்க நீங்க? ஆமா, காலி பண்ணிட்டு போயிட்டோம். இது எங்க பெரியம்மா வீடு. நீ கல்யாணம் பண்ணி கொடுத்தது, நீ வளர்த்தது எல்லாமே இவங்க எல்லாருமே தான். அம்மா இல்ல எனக்கு, அப்பா இல்ல, 2 பேருமே இல்ல. நீ வளர்த்தது இன்ன வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்றது எல்லாமே இவங்க மட்டும்தான். எனக்கு யாரு வந்து நிக்கல. அதே மாதிரி சூலூர்ல வந்து எனக்கு போராட்டம் பண்றப்போ நிறைய பேர், என் தம்பி, தங்கச்சி, அண்ணன் மாதிரி எல்லாரும் வந்து எனக்கு உதவி பண்ணாங்க. அதுக்கு பெரிய நன்றி நான் சொல்றேன் இன்னுமே. ஆனா இன்னுமே எனக்கு வந்து குழந்தைக்கு நீதி கிடைக்கல. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அப்பா மேல நான் குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன். அம்மாவுக்கு வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த 1 hour 2 hourல மாறுது. இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொந்தக்காரவங்க எல்லாம் வந்தாங்க, அண்ணன் தம்பி மச்சான் அவங்க எல்லாம் வந்தாங்க. இவரை தனியா கூட்டிட்டு போய் பேசினாங்க. அதுக்கப்புறம் எங்க சைடு விடவே இல்லை அவரை. அவங்க என்ன சொன்னாங்கன்னு எங்க கிட்ட சொல்லவும் இல்லை, எங்க கிட்ட பேசவே இல்லை. கேட்டோம், நேத்து கேட்டோம். எப்படி அம்மாக்கு தெரியாம எப்படி குழந்தைய கொண்டு போனீங்க, எப்படி எரிக்கலாம், யாரை கேட்டு எரிச்சிங்கன்னு நாங்க கேட்கும் போது
எரிச்சும் போது கேட்கும் போதுதான் அப்ப தெரிஞ்சது எங்களுக்கு. இதெல்லாம் நடந்தது வந்து சாயந்தரமா, ஆனா நேற்று காலையில இருந்து வந்து அங்க மருத்துவமனையில வந்து இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அப்ப உங்க சொந்தக்காரங்க யாருமே வந்து இத பத்தி வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணவே இல்லையா? உங்களுக்காக ஆதரவா யாருமே நாங்க எல்லாருமே பேசணுமே. மட்டும்தான் எல்லாமே நாங்க பேசிட்டு இருக்கோம். அவங்க ஊர்ல இருந்து அந்த அன்னைக்கு வந்து அந்த பாப்பாவை வாங்கிட்டு போயிருக்காங்க. வந்த உடனே வந்துட்டு அப்பாவை கூட்டிட்டு போய் உள்ள போய் கையெழுத்து போட்டதே எங்களுக்கு தெரியாது. யாரை கேட்டு கையெழுத்து போட்டாங்க? நீங்க வந்து நேத்து எங்கிட்ட சொன்ன விஷயம் சொல்லுங்க. எங்களுக்கு வேற வழி இல்ல, நாங்களும் கையெழுத்து போட்டுட்டோம். நீங்க நீங்க கையெழுத்து போட்டுட்டோம், பாடி வாங்குறோம்னா நாங்க பாடி வாங்கிக்கிறோம், இப்போதைக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொன்ன வார்த்தை நீங்க தான் சொன்னீங்க. நான் அப்படி சொல்லலைங்க. நான் கையெழுத்து போட்ட எதுல போட்டேன்னு ஒரு கையெழுத்து நாங்க போட்டோம். எங்களோட ஃபேமிலி ஒரு பேப்பர்ல நாங்க கையெழுத்து போட்டிருந்தோம்னா நீங்க என்ன சொல்லலாம், நாங்க கேட்கிறோம். கையெழுத்து போடல, ஆனா நீங்க அந்த இடத்துல தான் இருந்தீங்க. அந்த இடத்துல இருக்கணும். அந்த ஸ்பாட்ல தான் இருந்தீங்க. பாடி எல்லாரும் பாக்குற மாதிரி தான் போச்சு. எல்லாரும் போச்சு அப்படின்னா அந்த இடத்துல கூட்டம் இருந்தோம். எங்க உள்ள இருந்து ஃபர்ஸ்ட் அந்த ரூம்ல இருந்து கொண்டு வந்தாங்க. இல்ல பேரிகார்டு வச்சிருந்தாங்க. பாடி வண்டியில ஏத்துறது நான் பாக்கலையா, நாங்க பாக்கலையா அந்த இடத்துல. அந்த வீடியோல நாங்க யாராவது ஒருத்தர் எங்க மூஞ்சி அதுல இருக்கா நீங்க பாருங்க தான் நாங்க சொல்றோம். அந்த இடத்துல நாங்க இல்லையா, அந்த வண்டியில ஏத்தும் போது இல்லையே, எல்லாம் கயிறு கட்டிட்டாங்க. எங்களுடைய சம்மதம் இல்லாம உடலை கொண்டு போறாங்கன்னு சொல்லி சரி சார், நீங்க நீங்க அப்படி இருங்க சார். நீங்க கேக்குறது சரிதான். அப்படி ஏத்திட்டாங்க, நாங்க பார்த்தோங்கிறீங்க. பாத்துட்டு அந்த இடத்துல நான் போய் ஏறி இருக்கணும். என்னை கேட்காம எதுக்கு அவங்க அப்பா கையெழுத்து போட்டாரு? என்னை உள்ள கூப்பிட்டு இருக்கணும்ல. என்னை வந்து கையெழுத்து போடுனாங்க. நான் கையெழுத்து போட மாட்டேன் நான் சொன்னேன். கொண்டு போயிட்டாங்க. உடலை கொண்டு போய் இந்த இப்ப வந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரம் தாண்டிடுச்சு இல்லையா? 1.5 நாள் ஆயிடுச்சு உடலை கொண்டு போய். ஏன் இப்ப நீங்க செய்தியாளர்களை சந்திக்கிறீங்க? காலையில பேட்டி நாங்க கொடுத்துருங்க. நான் காலையில வந்து எங்க உள்ள இருந்தா நாங்க பேசிட்டு இவன் என் தங்கச்சி பேட்டி கொடுத்துருந்தா. காலையிலேயே போட்டு பேசிட்டோம். சிஎம் சார் எல்லாருமே பேசினாரு. காலையிலேயே நாங்க எல்லாமே சொன்னமே. சிஎம் கிட்ட நாங்க பேசுறோம். வந்தாங்க மினிஸ்டர் ரமேஷ் சார் வந்தாரு. அவங்க கிட்டயும் நாங்க சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்துட்டு ஐஜி மேம் எல்லாத்துக்கிட்டயுமே மேம் எங்களோட பர்மிஷன் இல்லாமயே உங்க அபிஷியல்ஸ் எல்லாருமே என்ன பண்ணாங்க, பாப்பாவை எடுத்துட்டு போயிட்டாங்க. அம்மா கிட்ட கூட ஒரு சைன் வாங்கல. அம்மாவோட சபதமே எல்லாம் அம்மா இறுதி சடங்குல கலந்துக்கல. நாங்க வந்து பாப்பாவை புதைக்கணும்னு நினைச்சோம். அவசரமா அந்த பின்னாடி வழியை எடுத்து குழந்தை எதுக்கு எரிக்கணும்? நாங்க ஃபர்தரா இல்லங்க ஃபர்தரா நாங்க அப்ப அம்மா நான் என்னை கூப்பிட்டு சொல்லிருக்கணும்ல. அவங்க சரி இல்ல, அப்பா வந்து எங்கிட்ட கேட்டுக்கணும் இல்லைங்க சார். நான் என்னங்கிறேன்னா அப்பா வந்து என்ன கேட்கணும், சரிப்பா நீ போட வேண்டாம் கையெழுத்து, நான் போடுறேன் அப்படின்னு எங்கிட்ட ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. எங்கிட்ட சொல்லவே இல்லை. இருக்காங்க உள்ள போய் எங்கிட்ட சம்மதமே இல்லாம கையெழுத்து போட்டிருக்காங்க. எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. அவரும் ஒரு அப்பா தானே. இருங்க சார், உங்களுக்கு தொடர்ந்து மது பழக்கம் இருந்துச்சு, அந்த காரணமா தான் குழந்தை இழந்தோம், அதனால உங்கள்ட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்றாங்க. அவங்க அப்ப தப்பிக்க இருக்க வேண்டிய, அவங்க இதுல இருந்து தப்பிக்க இருக்க வேண்டிய, அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் சார். என்ன வேணாலும் சொல்லலாம். அவங்க அப்பா சொல்றாரு தொடர்ந்து மது பழக்கம் இருக்குன்னு சொல்றாரு. ஏன் கண்டிக்காம இருக்காரு? ஃபர்ஸ்ட் டைம் ஏன் அவங்க அப்பா கண்டிக்காம இருக்காரு? நீங்க வந்து மது போதையில இருந்து தான் வந்து அதையும் சொல்றாங்க. சரிங்க சார், நான் என்னங்கறேன் இப்ப அவங்க தப்பிக்க இருக்க வேண்டிய என்ன வேணா சொல்லலாம். நாங்க இப்ப காலையில நாங்க வெளிய விட்டதுக்கு அப்புறம் தான் சொல்ற மாதிரி அவங்க அப்பா தொடர்ந்து மது பழக்கம் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஏன் அவங்க அப்பா கண்டிக்காம இருக்காரு? இல்லைங்க சார், இப்ப நாங்க இதை வந்து நாங்க கேட்டதுக்கு அம்மாக்கே தெரியாம குழந்தைய எடுத்துட்டு போயிட்டாங்க, அம்மாக்கே தெரியாம எரிச்சிட்டாங்க. நாங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் எதுக்கு இது தேவையில்லாம இப்ப இது வருது? அப்ப இதை எங்க மேல பழி தானே போடுறாங்க. இப்போ அதையும் தான் நான் கேக்குறது. இப்போ பாட்டா வீட்டுக்குள்ள இருக்குதுன்னா ஆம்பளை அவங்க தான் வீட்டுக்குள்ள இருக்கிறான், ஏன் அவன் குடிக்க மாட்டானா? நான் கேக்குறது. அவன் குடிப்பானா குடிக்க மாட்டானா? நான் ஒரு பொம்பளை மட்டும் வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளுங்க, அவங்க வீட்டுக்குள்ள மட்டும் பாட்டில் இருந்தா சரி பொம்பளை சேர்ந்து குடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆம்பளைங்க தான் வீட்டுக்குள்ள இருக்கிறான், ஏன் அவன் குடிக்க மாட்டானா? நான் கேக்குறதுங்க சார். சொல்லுங்க நீங்க. இப்ப நாங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் ஏன் இவங்க இதை வெளியே விடுறாங்க? எதுக்கு அப்ப என் மேல பழி தானே போடுறாங்க? எதுக்கு இந்த பழி போடணும்? நானே இழந்துட்டு போறேன். உள்ளதான் போயிடுச்சுன்னு பார்த்தா பையனையும் புடுங்கிட்டு போயிட்டாங்க. எதுக்கு புடுங்கிட்டு போனவன் சொல்லுங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன். கையெழுத்து நான் போட மாட்டேன்னு நான் சம்மதிக்கலைங்க சார். எனக்கு வந்து என் குழந்தை வந்து பாடி நான் வாங்கணும்னா அவன் பண்ணினவன் சாகணும். செத்ததுக்கு அப்புறம் தான் என் குழந்தையோட பாடியை நான் கையெழுத்து போட்டு அதை வாங்கிட்டு போய் நான் அடக்கம் பண்ணுவேன் அப்படின்னு. எரிக்கணுங்கிறத நான் சொல்லவே இல்லை. அப்ப அம்மா நான் என்னை கூப்பிட்டு சொல்லிருக்கணும்ல. அவங்க சரி இல்ல, அப்பா வந்து எங்கிட்ட கேட்டுக்கணும் இல்லைங்க சார். நான் என்னங்கிறேன்னா அப்பா வந்து என்ன கேட்கணும், சரிப்பா நீ போட வேண்டாம் கையெழுத்து, நான் போடுறேன் அப்படின்னு எங்கிட்ட ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. எங்கிட்ட சொல்லவே இல்லை. இருக்காங்க உள்ள போய் எங்கிட்ட சம்மதமே இல்லாம கையெழுத்து போட்டிருக்காங்க.
என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையே அவங்க குடும்பம் ஒட்டுமொத்தமா என்ன சொல்றாங்க? சார். அவரும் ஒரு அப்பா தானே. இருங்க சார். உங்களுக்கு தொடர்ந்து மது பழக்கம் இருந்துச்சு, அந்த காரணமா தான் குழந்தையை இழந்தோம், அதனால இவங்கள்ட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்றாங்க. உங்களுடைய சம்மதம் அவங்க அப்ப தப்பிக்க வேண்டிய, அவங்க இதுல இருந்து தப்பிக்க வேண்டிய, அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் சார். என்ன வேணாலும் சொல்லலாம். நான் கேட்கிற ஒரு விஷயம்னா, அவங்க அப்பா சொல்றாரு தொடர்ந்து மது பழக்கம் இருக்குன்னு சொல்றாரு. ஏன் கண்டிக்காம இருக்காரு? ஃபர்ஸ்ட் டைம் ஏன் அவங்க அப்பா கண்டிக்காம இருக்காரு? நீங்க வந்து மது போதையில இருந்ததா வந்து அதையும் சொல்றாங்க. சரிங்க சார். நான் என்னங்கன்னா இப்ப அவங்க தப்பிக்க இருக்க வேண்டிய என்ன வேணாலும் சொல்லலாம். நாங்க இப்ப காலையில வெளியே விட்டதுக்கு அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி அவங்க அப்பா தொடர்ந்து மது பழக்கம் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஏன் அவங்க அப்பா கண்டிக்காம இருக்காரு? இல்லைங்க சார். இப்ப நாங்க இதை வந்து நாங்க கேட்டதுக்கு அம்மாக்கே தெரியாம குழந்தைய எடுத்துட்டு போயிட்டாங்க, அம்மாக்கே தெரியாம எரிச்சிட்டாங்க. நாங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் எதுக்கு இது தேவையில்லாம இப்ப இது வருது? அப்ப இது எங்க மேல பழி தானே போடுறாங்க. இப்போ அதையும் நான் கேக்குறது. இப்போ பாட்டா வீட்டுக்குள்ள இருக்குதுன்னா ஆம்பளை அவங்க தான் வீட்டுக்குள்ள இருக்கிறான். ஏன் அவன் குடிக்க மாட்டானா? நான் கேக்குறது. அவன் குடிப்பானா குடிக்க மாட்டானா? நான் ஒரு பொம்பளை மட்டும் வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளுங்க, அவங்க வீட்டுக்குள்ள மட்டும் பாட்டில் இருந்தா நான் சரி பொம்பளைங்க சேர்ந்து குடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆம்பளைங்க தான் வீட்டுக்குள்ள இருக்கிறான். ஏன் அவன் குடிக்க மாட்டானா? நான் கேக்குறதுங்க சார். சொல்லுங்க நீங்க. இப்ப நாங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் ஏன் அவங்க இதை வெளியே விடுறாங்க? எதுக்கு அப்ப என் மேல பழிதானே போடுறாங்க? எதுக்கு இந்த பழி போடணும்? நானே இழந்துட்டு போடுங்க உள்ளதான் போயிடுச்சுன்னு பார்த்தா பையனையும் புடுங்கிட்டு போயிட்டாங்க. எதுக்கு புடுங்கிட்டு போனவன் சொல்லுங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன். கையெழுத்து நான் போட மாட்டேன்னு நான் சம்மதிக்கலைங்க சார். எனக்கு வந்து என் குழந்தை வந்து பாடி நான் வாங்கணும்னா அவன் பண்ணுனவன் சாகணும். செத்ததுக்கு அப்புறம் தான் என் குழந்தையோட பாடியை நான் கையெழுத்து போட்டு அதை வாங்கிட்டு போய் நான் அடக்கம் பண்ணுவேன் அப்படின்னு. எரிக்கணுங்கிறது நான் சொல்லவே இல்லை. அது பிஞ்சு குழந்தை எப்படி எரிக்கலாம்? நான் இப்ப கேக்குறது அத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க சார். காரணம் எனக்கு என்னன்னு தெரியும் சார். அதுதான் இப்ப நான் கேக்குறேன். அந்த இதுதான் எனக்கு தெரியணும். எதுக்கு அம்மா வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியும். அம்மா வரக்குள்ள எதுக்கு வந்து போய் எரிக்கணும், எல்லாம் அடக்கம் பண்ணணும், எல்லாம் மாலையை போடணும்? அதைதான் நான் கேக்குறது. நைட்டு நாங்க போறோம், எரிச்சடத்த சொல்ல மாட்டேங்கிட்டாங்க. காலையில நானா போய் தொலைவி கண்டுபிடிச்சு அழுதுட்டு நான் வரேன் காலையில. ஆமாங்க சார். சார் 3 நாளா கையை புடிச்சுட்டு தான் சார் எல்லாம் நின்னு 3 நாளா இருந்தாங்க சார். அதான் சார் நான் சொல்றேன். வந்த உடனே அவங்க தனியா பேசி அவரை கொண்டு போயிட்டாங்க சார். கொண்டு போய் என்ன 3 நாள் எங்க கூட தாங்க சார் இருந்தாரு. 3 நாள் 2 நாள் தான். நீங்க 3 நாள் இருக்கீங்க. அப்ப நாங்க போராட்டம் நைட்ல இருந்தாங்க சார். இருங்க சார். போராட்டம் நாங்க என்னைக்கு பண்ணோம் சூழல்ல? கணக்கு போடுங்க. எவ்வளவு ஆச்சுமா? 40 டேஸ் மேல தான் ஆகுது. அது சூழல்ல நாங்க என்னைக்கு போராட்டம் பண்ணோம்? அப்ப ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிட்டீங்களா நீங்க? ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிட்டா நீங்க? சரிங்க. அந்த சூழல்ல போராட்டம் நடக்கும்போது நீங்க எல்லாரும் அங்க இருந்திருப்பீங்க. இருக்கிறப்ப எங்க வீட்டுக்காரர் எங்க இருந்தாரு? எங்க பக்கத்துல தான் உட்கார்ந்து இருந்தார். அப்பா பக்கத்துல இருந்தவரு நேத்து நீங்களும் ஹாஸ்பிட்டல் இருந்தேன்னு சொன்னீங்க. என் பக்கத்துல இருந்தாரா? உங்களுக்கு பேட்டி கொடுக்கறதுல நீதி வேணும், நிவாரணம் வேணும், இதைத்தான் கேட்டாங்க. நான் நிவாரணம் வேணும் நான் கேட்டேனா? என் பிள்ளைக்கு நீதி வேணும் நான் கேட்டேன். இதைத்தான் நான் கேட்டேன். நிவாரணம் வேணும் நான் கேட்டேனா? அவங்ககிட்ட நிவாரணம் வேண்டும் நீங்க கேட்கல, உங்களுக்கு சார்பா அவங்க கேட்டாங்க. அது எதுக்கு கேட்கணும்? புள்ளைக்கு நீதி வேணும். புள்ள போச்சா உங்களுக்கு நீதி வேணுமா? இன்னைக்கு சம்பளம் இருங்க. நான் அந்த இடத்துல காலையில இருந்து அவ்வளவு விஷயம் எனக்கு நீதி வேணும், சிஎம் சார் எங்கிட்ட குடும்பத்துக்கிட்ட பேசணும், அது இது நிறைய பேசணும். அந்த விஷயம் எல்லாம் எதுவும் வரல. அந்த நிதி அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்த மட்டும் தொடர்ந்து அந்த ஒரு பாயிண்ட மட்டும் கட் பண்ணி போட்டு என்ன ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எல்லாரும் விளையாண்டு ஏன்னா நாங்களா கரெக்டா கேள்வி கேட்கறோம்னு எங்க இந்த மாதிரி பேசுறீங்களா? அதுதான் நான் கேக்குறது. அவ்வளவு விஷயங்கள் பேசினேன். அது எதுவுமே வெளியே வரல சார். நீதி வேணும்னு சொல்லி நான் அவ்வளவு விஷயங்கள் பேசினேன். அந்த ஒரு வார்த்தை இவங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், சோ நீங்களா பார்த்து ஏதாவது நிதி வழங்குங்க. அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எல்லாரும் திரும்ப போட்டு என்னையும் வந்து எல்லாருமே ஏன்னா நாங்களா கரெக்டா கேள்வி கேட்கறோம். அப்ப வந்து எங்களை வந்து டைவர்ட் பண்றீங்க. இதுதான் நான் நீதியா? அன்னைக்கு சூழல்ல வந்து எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. அவங்க இன்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும். என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும். இதுதான் நான் வேணும். மேடம் இப்ப உங்களை சுத்தி இப்ப நீங்க கொடுக்குற பிரஸ் மீட் இப்ப உங்களை சுத்தி போயிட்டு இருக்கிறது எல்லாமே உங்களை பத்தியான அந்த வதந்திகள் தான். அதாவது நீங்க அன்னைக்கு மது போதையில் இருந்தீங்களாங்கிறதும் குழந்தை வந்து நீங்க கண்காணிக்காம விட்டீங்கிறது தான் பெரிய அளவுல பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு உங்களோட விளக்கத்தை என்னங்கிறத சரியா கொடுங்க. இன்னைக்கு அந்த பொம்பளை அங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இப்ப பேசுறாங்க அப்படிங்கும் போது இத்தனை நாள் பேசாம குழந்தைய நான் வந்து கண்ணுல பாக்கல, குழந்தைய கண்ணுல காட்டாம எரிச்சுட்டாங்கன்னு நான் சொல்லும் போது என் மேல இப்படி அவதூறு பரப்புறாங்க. எனக்கும் சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க. அவங்க கண்டிப்பா எனக்கு இதுக்கு நீதி கிடைக்கும். சரிங்களா? இப்ப நான் இந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் இவங்க இந்த அவதூறு வருதுன்னா அது உண்மையா பொய்யா இருக்குமான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு ஆம்பளை வீட்டுக்குள்ள இருக்கா, அவன் குடிப்பான், அவன் பாட்டில் வாங்கி வைக்க மாட்டானா? நீங்க அதை போட்டோ எடுக்க மாட்டீங்களா? நான் கேக்குறது வதந்தியை முற்றிலுமா மறுக்கிறீங்களா? கண்டிப்பா நான் மறுப்பேங்க சார். ஏன்னு கேட்டா இப்ப நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தை வருது. இதுக்கு எனக்கு கண்டிப்பா நீதி கிடைக்கும். எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க. கண்டிப்பா எனக்கு நீதி கிடைக்கும். அவங்க எல்லாம் வருவாங்க, எனக்கு இதுக்கு வேண்டி வருவாங்க. அம்மா வந்து பிள்ளையை பார்க்காம எப்படி கொண்டு போலாம், எப்படி பிள்ளைய எரிக்கலாம்? அது பிஞ்சு குழந்தை. சொன்ன மாதிரி ஏற்கனவே என்னுடைய கணவர் வந்து வீட்டுல மது வாங்கி வச்சிருந்தாரு, ஒரு ஜூஸ்ல கலந்து வச்சிருந்தாரு. ஒரே ஒரு முடக்கு குடிச்சேன்னு சொன்னீங்க. ஒரு நிமிஷம். ஒரு முடக்கு குடிச்சா எத்தனை மணிக்கு நீங்க குடிச்சீங்க? ஒரு முடக்கு கரெக்டா ஒரு 4 மணி இருக்குங்க சார்.
4 மணி இருக்குங்க சார். 4 மணிக்கு அந்த ஒரு முடக்கு குடிச்சா சார் இருங்க, ஒரு வாயில நம்ம ஊத்துறோம் அப்படின்னா 6 மணி நேரம் அந்த போதை இருங்க சார், ஒரு வாயில ஊத்துறப்ப அந்த ஒரு வாயில எவ்வளவு இருக்கும்? ஊத்தும் போதே தெரியும் உங்களுக்கு. அது வேற அதே ஊத்தணும்னு டக்குனு அதோட வச்சுட்டேங்க சார். துப்பிட்டீங்க முழுங்கிட்டேங்க சார். டக்குனு அண்ணாந்து புளி ஊத்துற உள்ள வாயில நம்ம ஊத்தி கொப்பளிச்சு நம்ம குடிக்கிறது இல்ல. டக்குனு ஊத்துற தொண்டையில உள்ள போகுது, அது போனது. ஆனா அதுக்கப்புறம் அது என்ன பண்ணா ஸ்மெல் அடிக்குது. கொஞ்ச நேரம் இருந்துங்க சார், எப்படா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு இருந்துங்க சார். அது எனக்கு ஏன்னா இது வந்து நீங்க தொடர்ந்து கரெக்டா எனக்கு ஒரு 5:30 மணிக்கு பாப்பா போனாங்க சார். 5:30 மணிக்கு போயிருக்கிறா. எங்க வீட்டுக்காரர் வந்தது 7 மணிக்கு வந்தாரு வேலையை விட்டு. 7 மணிக்கு தான் வந்து அவரு எனக்கு வந்து எழுப்பி அதுக்கப்புறம் நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இவங்க எல்லாம் அங்க தொலாவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி 8 மணிக்கு நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோங்க சார். நீங்க அதுக்கு அடுத்த நாள் போதையில இருந்தீங்க இல்லையா? அடுத்த நாள் இல்லைங்க சார். அடுத்த நாள் எல்லாம் நான் தான் சார் காமிச்சேன். பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்கு சார், பேசுறதுக்கு அளவு இருக்கு. பதில்கள் எல்லாமே முரணாவே இருக்குது. சரிங்களா? 3 மணி நேரம் போதை இருக்குங்கிறீங்க, 5:30 மணிக்கு நான் இது பண்ணுங்கிறீங்க, 7 மணிக்கு வந்து எங்க வீட்டுக்காரர் வந்தாரு, என்னை எழுப்பி கூட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போனாருங்க. 2 நாளுங்கிறது 7 மணிக்கு வந்தாங்க சார். 7:30 மணிக்கு இவங்க எல்லாம் வந்தாங்க. நான் முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் உங்க விளக்கத்தை சொல்லுங்க. 2 நாள்ங்கிறீங்க, 5 நாள்ங்கிறீங்க. உங்களோட பேச்சுல ஒரு தடுமாற்றம் இருக்கு, ஒரு தெளிவான ஒரு இது இல்ல. உங்களோட தேவை என்னங்கிறதும் வந்து மொழிதா இல்ல. சரி, இன்னொன்னு சொல்லட்டுமா சார்? தடுமாற்றம் வந்து எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்க வீட்டுல ஒரு பிள்ளை இறந்து போய் இந்த மாதிரி அவதூறு இப்படி வந்ததுன்னா உங்களுக்கு தெரியும். உங்க பிள்ளை நீங்க லாஸ்ட்ல பார்க்காம எரிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது தெரியும். உங்க வீட்டுல எல்லா வீட்லயும் பிள்ளை இருக்குது இல்ல. சிஎம் என்னமா பேசினாரு? சிஎம் சார் கிட்ட பேசுறேங்க சார். பேசுனதுக்கு எவ்வளவு சீக்கிரமா நான் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் எடுப்பேன். அவர்கிட்ட சொன்னீங்களா நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாம எரிச்சிட்டாங்க? அதெல்லாம் சொல்லலைங்க சார். நாங்க வந்து அவர் வந்து பேசினாரு, 3 வார்த்தை பேசினாரு. எவ்வளவு சீக்கிரமா எடுக்க முடியுமோ எடுக்கிறோமா, அவனை வந்து நேர்ல வந்து பாக்குறேன் அப்படின்னு இருக்காருங்க சார். எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ எனக்கு வந்து குழந்தைய கண்ணுல காட்டாம எரிச்சது. குழந்தைய எப்படி எரிக்கலாம்? அடக்கம் பண்ண வேண்டியது. என்னதான் எதிர்பார்க்கறீங்க? இப்ப எரிச்சிட்டாங்க, எனக்கு வந்து இப்போ நியாயம் கிடைக்கணும் சார். அவர் மேல நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் சார். என்ன நியாயம்? இப்போ அவங்க பையன் கேக்குறாங்க சார். இப்போ அவர் வந்து உள்ளதான் போயிடுச்சு. அப்படியே சொல்லிட்டு இருக்கேன் சார். உள்ளதான் போயிடுச்சுன்னு பார்த்தா பையனையும் புடிங்கி வச்சிருக்காங்க. இது என்ன நியாயம்? அதுதான் இப்போ நீங்க இதை ஒரு தெளிவா சொல்லுங்க. எனக்கு பொண்ணு அதுவும் தெரியல சார். பையனும் வேணும், எனக்கு இதுக்கு நியாயம் வேணும். எப்படி அம்மாட்ட காட்டாம எப்படி கொண்டு போய் பிள்ளைய எரிக்கலாம்? எனக்கு இதுக்கு வந்து கிடைக்கும். மக்கள் பாத்துட்டு தான் இருக்காங்க சார். என்னோடதான் அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்றேன். அம்மாட்ட குழந்தை காட்டாம அம்மா எங்கிட்ட சம்மதமே இல்லாம என்னோட சம்மதம் எல்லாம் போய் கையெழுத்து போட்டாச்சு. எனக்கே தெரியாம வாங்கிட்டு பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. எனக்கு நான் இங்கிருந்து போறப்ப கொண்டு போய் குழந்தைய எரிச்சிட்டாங்க. இதே பத்தாதாங்க சார். இத நான் பண்ணிருந்தேன். இது அப்பாக்கு தெரியாம நான் பண்ணிருந்தேன். அவர் மேல என்ன அலிகேஷன் அத சொல்லுங்க. அலிகேஷன் அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்றேன் சார். என்ன கம்ப்ளைண்ட்? அம்மாக்கு தெரியாம இந்த மாதிரி பண்ணது கம்ப்ளைண்ட் இல்லையா சார்? நான் தெரியுதோ ஒரு பெத்த தாய்க்கு தெரியாம குழந்தைய கொண்டு போனது, அம்மா இங்க இருந்து போறக்குள்ள போயிட்டு இருக்க வந்துட்டு இருக்கோன்னு தெரியும். அதுக்குள்ள எதுக்கு அடிக்கணும்? இப்போ போலீஸ் வந்து குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, யாருனாலையும் தாங்க முடியாத ஒரு துக்கம். போலீஸ் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. 2 பேரை கைது பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தனுக்கு வந்து கை கால் கீழே விழுந்து கை கால் விழுந்துருச்சுன்னு சொல்றாங்க. 2 பேரையும் ரிமாண்ட் பண்றாங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா சார், எனக்கு வந்து போலீஸார் இப்போ வந்து அடுத்ததாக வந்து உங்களுக்கு நிவாரண நிதின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கொண்டு போய் குழந்தை கிட்ட கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு வந்து எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நிதி எது வேண்டாம். நிதி எனக்கு எது வேண்டாம். எனக்கு வந்து நீதி தான் எனக்கு வேணும். நிதிங்கிறது வந்து இன்னைக்கு இல்லைங்க சார், எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். அது வேற. எனக்கு புள்ள போச்சு. எனக்கு நீதி தாங்க சார் எனக்கு வேணும். எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அத்தனை பேர் சூலூர்ல வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எனக்கு இதுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுக்கு கண்டிப்பா அவங்க வருவாங்க. அவ்வளவுதான். இதை நான் நம்பி நான் கேட்கறேன். இதுக்காக எனக்கு நீங்க வரணும், எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். இந்த குழந்தை இப்படி பண்ணிட்டாங்க நான் சொல்லி கேட்டங்காட்டி இப்ப அவதூறு வந்து இந்த மேல நிறைய பரப்புறாங்க. எனக்கு தெரியுது. அவ்வளவுதான் வேணும். இந்த மாதிரி தமிழ்நாட்டுல வந்து நிறைய சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கு. நீங்க ஒரு குழந்தையை ஆமா சார், எனக்கு இன்னைக்கு போயிருச்சு. என்ன மாதிரியான சட்டங்கள் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? எனக்கு இந்த மாதிரி போயிடுச்சுங்க சார். இதை விட அவனுக்கு கொடுக்குற தண்டனை இந்த அதை பார்த்துட்டு இனிமேல் யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க சார். எனக்கு அது ஒண்ணுதான். எந்த குழந்தைக்கும் நடக்கூடாது. எல்லா வீட்லயும் பிள்ளைங்க இருக்குது, எல்லா வீட்லயும் தங்கச்சி மாதிரி இருக்காங்க. அதனால இந்த மாதிரி அவனுக்கு கொடுக்கறத பார்த்துட்டு யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு இருக்கு மேல. எனக்கு அது ஒண்ணுதான் சார். அதுக்காக தான் நம்ம அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். ஒரே நிமிஷம். ரீசெண்டா வந்து ஏர்போர்ட் கிட்ட ஒரு சம்பவம் பார்த்திருப்பீங்க. அதுல கைது பண்ணவங்களுக்கு என்ன பண்ணாங்க? ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. எவ்வளவு சீக்கிரமா கேஸ் கொண்டு வரணும் கொண்டு போனாங்க. அதே போல இதுக்கும் வந்து கைது பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஆயுள் தண்டனையோ மரண தண்டனையோ கேஸ் நடக்கணும் இல்லையா? அதுக்கான ஒரு காலம் இருக்கு இல்லையா? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? உங்களுடைய நீதி என்ன? வேற யாருமே இல்லைங்க சார். எனக்கு இவங்க 2 பேருக்கு மேலதான். அதை வந்து அன்னைக்கு காலையில நான் சொன்னேன் எந்திரிச்சு. எனக்கு எதுக்கு அவங்க மேல சந்தேகம் இருக்குதுங்காட்டி அவங்க கூடவே இருந்தங்காட்டி எங்களுக்கு அந்த டவுட் வரல.
கூடவே சப்போர்ட் பண்ணாங்காட்டி நாங்க என்ன நினைச்சிட்டோம், சரி இவங்க கூட தானே இருக்காங்க, அவங்க அதை பண்ண மாட்டாங்க நினைச்சா. அந்த லேடி சேர்ந்து அதுல இருக்கும்னு எனக்கு அது தெரியல. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்தது. டவுட்டுக்கு யார்கிட்டயுமா சொன்னீங்க? டவுட்டுக்கும் எல்லாத்துக்கிட்டையுமே சொன்னா அவங்க கூடவே இருந்தங்காட்டி போலீஸ் ஆபீசர்ஸ் யாராச்சும் சொன்னீங்களா? போலீஸ் ஆபீசர் இருந்தாங்க, 2 லேடி இருந்தாங்க, அவங்க வந்திருந்தாங்க. அவங்க டவுட் கேட்டாங்க. அப்ப நான் இருந்து சொன்னா கார்த்திகனோட அதே 2வது கல்யாணம் பண்ணியிருக்காங்க சார். ஆமாங்க சார். என்ன ப்ளே பண்ணிருக்காங்க? ஏன்னா அவங்க தான் சார் டைவர்ட் பண்ணி விட்டது. அவனும் அந்த அந்த லேடியுமே மோகனுங்கிறவங்க தான் டைவர்ட் பண்ணி விட்டது எங்களை. என்னன்னு சொல்லிட்டு குழந்தை இதுல தான் போச்சு, ஸ்கூட்டில தான் போச்சு, ப்ளூ கலர் ஸ்கூட்டில தான் போச்சு, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் போறது வர்றது இப்படியே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வந்து போலீஸார் வந்து அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கு அது வந்து அவங்களுக்கு பெரிய நன்றி நான் சொல்றேன். அவ்வளவுதாங்க. இப்ப இந்த தகவல் போலீஸ்ல சொன்னீங்களா? அதாவது அந்த பெண்ணும் எங்களை வந்து டைவர்ட் பண்ணாங்கன்ற சொன்னீங்களா? அவங்களுக்கு சொல்லியாச்சு சார், எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க விசாரிச்சாங்க, எல்லாம் விசாரிச்சாங்க. நானும் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருந்தேன். எல்லாத்துக்குமே சொல்லி வச்சிருக்காங்க. அவங்களும் அரசுல தான் இருக்காங்க, உள்ளதான் இருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.